ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெதுவடையும் கூடவே பாயாசமும் நம்ம பண்ண போகிறோம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சேமியா பாயாசம் கூட மெதுவடையோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த காம்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை பாயாசம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ வாங்க மெதுவடையும் பாயாசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெதுவடைக்கு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து வடைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் அரைக்க பாருங்கள். ஒரு வேளை தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியல மிக்சியில் அப்படின்னா லைட்டாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கெட்டியாக மாவை அரைச்சி எடுக்கணும். நல்லா நைஸாக கெட்டியாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக மாவை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சோடா உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போ மாவு கூடவே ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மாவை நல்லா நம்ம இப்படி கலந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக எழும்பி வரும் வடை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மாவை நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 இல்லை 3 எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கெட்டியாகவே மாவு அரைச்செடுத்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப அரிசி மாவு போட்டுறக்கூடாது. சும்மா 2-3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் கையை லைட்டாக நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்துக்கோங்க. அப்போ கையில் மாவு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அழகாக அப்படியே மாவு எடுத்துட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இப்படி எண்ணெயில் போட்டோம்னா பாருங்கள், ஒட்டாமல் அழகாக போட முடியும். ரொம்ப மாவு ஒட்டாது. கொஞ்சம் தண்ணி தொடுறதுனால கொஞ்சம் லைட்டாக தான் மாவு ஒட்டும். ஒவ்வொரு முறை இப்படி தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு நீங்கள் மாவு எடுத்து போட்டிங்கன்னா அழகாக ஒட்டாமல் எண்ணெயில் மெது வடை போட முடியும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ வடை அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அழகாக இப்படி தட்டி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா. ஏன்னா மேலே வடை சீக்கிரமாக கலர் மாறிடும். ஆனால் உள்ளே மாவு அப்படியே பச்சையாகவே இருக்கும், வேகாமல் சாப்பிட நல்லா இருக்காது வடை. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க. 2 பக்கமும் வடை நல்லா வெந்து கலர் மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எண்ணெயில் போடும்போது எப்படி நல்லா கொதிச்சு வந்தது. இப்போ பாருங்கள், கொதியே இல்லாமல் இருக்குது. நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கலாம். அப்போ வடையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் ஜவ்வரிசி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா ஜவ்வரிசி, அதை எடுத்துருக்கேன். வெறும் கடாயில் ஜவ்வரிசியை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசியை வறுக்க வறுக்க நல்லா பொரிஞ்சு வரும். அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்ணாடி மாதிரி இருந்தது, இப்போ நல்லா வெள்ளையாக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ இதே கடாயில் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடச்சிருக்கும் பார்த்தீங்களா சேமியா பாயசத்துக்கு, அந்த சேமியா எடுத்துக்கோங்க. வறுத்த சேமியாவை நீங்கள் வாங்கினாலும் கடாயில் சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க.
சும்மா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் சேமியாவை வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஜவ்வரிசி இப்போ வேக வச்சுக்கலாம். அதுக்காக தண்ணி சேர்த்துட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன். ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாயாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் இல்லை கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் பால் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஜவ்வரிசியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து அடி பிடிச்சிக்கும், அதனால் அப்பப்போ நல்லா கலந்து கொடுங்க. ஜவ்வரிசியை நல்லா நான் பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து பாருங்கள். அதனால் சீக்கிரமாக ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு. அதுவும் நான் வந்து சின்ன சின்னதாக எடுத்துருக்கிறதுனால டக்குன்னு வெந்துருச்சு. இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து நான் தண்ணி சேர்க்காமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயசம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஏன்னா சூடு ஆற ஆற கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்கும், பாயசம் குடிக்கவே முடியாது. நான் வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு இப்போ பாயசம் செய்கிறேன். பால் சேர்த்துட்டு சும்மா 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இன்னொரு பக்கம் நான் கேஸ் ஸ்டவ்வில் வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையோட அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட்டதும் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து பாயாசத்தில் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, பால் வந்து திரிஞ்சிரும். இப்போ இந்த முந்திரி திராட்சையை நெய்யோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெது வடையும் பாயாசமும் நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.